வணக்கம், நான் ஸ்வாதி பிரியா, மனநல ஆலோசகர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அவாய்ட் நெகட்டிவிட்டி அண்ட் என்கரேஜ் பாசிட்டிவிட்டி. எக்ஸ்க்ளூசிவாக சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மிடில் ஏஜ்டு பீப்புளாக இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் செலிப்ரிட்டிஸோட ஃபேன்ஸாக இருக்கோம். ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயின்ஸாக இருக்கலாம். இப்போது ஹீரோ அப்படின்னும்போது அவங்கள பற்றின காசிப்ஸோ இன்ஃபர்மேஷனோ நம்மளுக்கு யூடியூப்பில் வரும்போதோ, இல்லை ஒரு ஹீரோயினை பற்றி வரும்போது அது ஏதோ ஒரு தாக்கத்தை யங்ஸ்டர்ஸ் அண்ட் மிடில் ஏஜ்டு பீப்புளோட மைண்டில் டெஃபினட்டாக காஸ் பண்ணுது. there's no change about it. And in everyday life நம்ம நியூஸே சோஷியல் மீடியா இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வருஷ காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு செலிப்ரிட்டிஸ்க்கு நடுவில். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு புரியல, அது ஏன் அவங்க சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டாக், நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க, ரீல்ஸ், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதை பற்றியே திருப்பி 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 பண்ணுறதே இன்னொருத்தங்களுக்கு அது லைக் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது. இட் இஸ் நத்திங் ராங். அந்த தாட்டை திணிச்சிக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப ஆன் பீப்புள். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் ஹீரோ ஒரு தலைவராக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவர் நடித்த படத்தில் அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ், ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் ஒரு சரக்கடிக்கிற ஸ்டைலாக சரக்கடிக்கிறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க லைஃப்லேயும் அது ஒரு கிரேட் திங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் பின்னாடி எப்படி லவ் ப்ரப்போசல்ஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி விஷயங்களும் யங்ஸ்டர்ஸ் அவங்க லைஃப்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க. அண்ட் ஹீரோயின்ஸ் பார்த்து அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க என்ன லிப்ஸ்டிக் போடுறாங்க, அவங்க என்ன பிராண்ட் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொதுமக்களும் பார்த்து அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் இமிட்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மள மாதிரி காமன் பீப்புளில் இருக்கும்போது, ஸோ அதில் எது தப்பு எது சரி அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ணி எடுத்துக்கிற பக்குவம் ஒரு சிலருக்கு இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைக் வி ஃபாலோ வாட் பீப்புள் டூ. பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த டிவர்ஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம எங்கேயோ திணிக்கிறோம், அதை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ சோஷியல் மீடியாலேயே எத்தனையோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஆஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மிடில் ஏஜ் பீப்புள் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் உங்கள் கெரியர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா we can avoid நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.